அறிவியலுக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது. அறிவியலுங்கிறது நிஜமான ஒன்று அல்ல, அது மாறக்கூடிய ஒரு உண்மை. சயின்ஸ் மீன்ஸ் ஃபேக்ட், பட் காட்ஸ் வேர்ட் இஸ் a truth. அதனால தான் சயின்ஸில் எதை பற்றி பேசும்போதும் அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு பேச மாட்டாங்க, கம்மா போட்டே பேசுவாங்க. இந்த உலகத்தின் படைப்பை குறித்து இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து இருக்கலாம், வியாதியை குறித்து இருக்கலாம். இது சரியாயிடுமா, ஒருவேளை சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிம்பாங்க. அதுதான் அறிவியல். ஆனா ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தை அண்டை போனீங்கன்னா, ஒருவேளை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டார். காட் மீன்ஸ் ஏபிள், முடியும் என்பதுதான் தேவன். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன நடக்கும்னே தெரியாதுங்க, அந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை கிடையாது. அவரை நம்புற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரிடத்தில் வந்திருக்கிற எனக்கு தீர்வு உண்டு. அவர் என்னை மெய்யாகவே குணமாக்குகிறார், மெய்யாகவே என்னை ஆசீர்வதிக்கிறார், மெய்யாகவே என்னை ஜெயிக்க வைக்கிறார். குழப்பமே கிடையாது. பட் நீங்கள் அறிவியல்லையும் இந்த உலகத்தின் ஞானத்திலையும் நீங்கள் போனீங்கன்னா, அது எப்போவுமே தெளிவாக பேச வருமா அப்படின்னு கேட்டால் வரும், ஆனால் வராது அப்படிமா. கிடைக்கும் ஆனால் கிடைக்காது, அப்படி சுகம் ஆகும் ஆனால் ஆகாது. அதனால் பாருங்கள், நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க, ஆண்டவரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், எனக்கு நடக்குமா நடக்காதான்னு இல்லை, எனக்கு நடக்கும். மருத்துவ உலகம்காக கடவுளுக்கு நன்றி. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்களே என்ன சொல்லிடுறாங்க, உங்க சாமிகிட்ட என்ன பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க. பட் நம்ம என்ன பேசுறோம்னா, அதை தாண்டி அதுல கூட ஃபெயில் ஆகுற விஷயத்த உங்க வாழ்க்கையில பாஸ் ஆக்குவார். நமக்கு ஆண்டவரே இத்தனையோண்டு பேசி வச்சிருக்காங்க, கடவுளே பிச்சு இத்தனையோண்டு தான் பேசியிருக்கேன். காலை எடுப்பாரு, கையை உடைப்பாரு, உன்னை வண்டியில போகும்போது உருட்டி விட்டுருவாரு. தப்பா அவரை காமிச்சிட்டாங்க. அதனாலதான் உறுதி இருக்க மாட்டேன், நிச்சயம் இருக்க மாட்டேன். நான் சொல்றேன், இந்த அப்பாவை அறிய அறிய உங்களுக்குள்ள உறுதி நிச்சயம் வர ஆரம்பிக்கும். இயேசு பிதாவை அறிந்ததினாலே இயேசுவுக்கு எப்பவும் பிதாவை குறித்து டவுட்டே கிடையாது. எப்பவும் அவரை குறித்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. ஒரு ஜெபம் பண்ணா கூட அவருக்கு ஒரு பெரிய நிச்சயம். லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு இயேசு ஜெபம் பண்றாரு பாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் லாசர் உயிரோடு வரட்டும் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. இந்த சித்தமாங்கிறது உறுதியற்ற மனிதர்களின் மனதிலிருந்து வருகிற வார்த்தை தான். ஆனா இயேசு பிதாவை அறிந்திருக்கிறதுனால ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிலாம் கிடையாது. லாசருவே வெளியே வானா வெளியில வந்துட்டான், செத்தவன் உயிரோட வந்துட்டான். பெரிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறாருன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் பிதாவை குறித்து அவருக்கு இருந்த நிச்சயம். பிதாவை குறித்த ஒரு உறுதி நிச்சயம் இயேசுக்கு வந்தது பாருங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய ஃபெய்த் கூட, நம்முடைய நம்பிக்கை கூட ஆகணும். அறிவியல் நிச்சயமற்றதான ஒன்றை சொல்லுகிறது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமானதை சொல்லுகிறது. அதனாலதான் நீங்க கடவுளுடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு உறுதி வர ஆரம்பிக்கும். ஒருத்தரை பற்றி நீங்க எப்போ உறுதியா நம்புவீங்கன்னா, அவரை குறித்த அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க உறுதியா நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அந்த இடத்துக்கு உங்களை கூப்பிடுறாரு. அதுதான் பிதாவை குறித்த மெய்யான அறிவு. அதுக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அறிவியல் உலகத்தில் நீங்கள் வாழ்றது போல வாழ மாட்டீங்க, அற்புத உலகத்திலே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். எங்கேயோ நமக்கு வியாதியும் கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டாங்க, அல்லது எங்கேயோ சிலருக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. அப்படி பைபிள்ல எங்கேயுமே போல, எல்லோரையும் குணமாக்கினார். அதனாலதான் சயின்ஸ் வேற, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வேற. அறிவியல் உலகம் என்பது வேறு, அற்புத உலகம் என்பது வேறு. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அற்புதங்களை, அதிசயங்களை என்ன பண்றோம், படித்து கொண்டு வருகிறோம். இந்த வேதாகமம் ஒரு அறிவியல் புத்தகம் அல்ல, இந்த வேதாகமும் ஒரு அற்புத புத்தகம். ஆமென். It's not a science, okay? It's more than a science. It's not a science, but it's a signs and wonders. ஆமென். அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைந்த புத்தகங்கள். அறிவியலுக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது. அறிவியலுங்கிறது நிஜமான ஒன்று அல்ல, அது மாறக்கூடிய ஒரு உண்மை. சயின்ஸ் மீன்ஸ் ஃபேக்ட், பட் காட்ஸ் வேர்ட் இஸ் a truth. உங்களுக்கு ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்னா என்னென்னா மாறக்கூடிய ஒரு உண்மை. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்பது மாறாத ஒரு உண்மை
எதையும் மாற்றும் ஒரு உண்மை, எதற்காகவும் இது மாறாது. அதுதான் கடவுளுடைய வார்த்தை. அதனால தான் சயின்ஸில் எதை பற்றி பேசும்போதும் அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு பேச மாட்டாங்க, கம்மா போட்டே பேசுவாங்க. மேபி, இருக்கலாம், ஒருவேளை அப்படிங்கிறதான் எல்லா சொற்களும் இருக்கும். இப்படித்தான், இதுதான் அப்படின்ட்டுலாம் உறுதிட்டு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. மேபி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதனால் கமா இருக்கும். இந்த உலகத்தின் படைப்பை குறித்து இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து இருக்கலாம், வியாதியை குறித்து இருக்கலாம். இது சரியாயிடுமா, ஒருவேளை சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிம்பாங்க. அதுதான் அறிவியல். ஆனால் ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தை அண்டை போனீங்கன்னா, ஒருவேளை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டார். நிச்சயமாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே. ஆமென். ஒருவேளை வாய்ப்பு இருந்தா அதெல்லாம் கிடையாது. காட் மீன்ஸ் ஏபிள். ஆமென். முடியும் என்பதுதான் தேவன். அதனால் ஃபுல் ஸ்டாஃப் இங்கே இருக்கும், இங்கே முற்றுப்புள்ளி இருக்கும், அங்கே வெறும் கம்மா மட்டும்தான் இருக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்திருக்கலாம், படைத்திருக்கலாம் அப்படின்னு பைபிளில் போடல, படைத்தார் அப்படின்னு போட்டிருக்குது. ஆமென். தட் மீன்ஸ் உறுதியான காரியங்கள். எல்லாம் சொல்லுங்கள், உறுதியான காரியங்கள். அதனால தான் அறிவியல் படிக்கிறதுக்கும் ஆன்மீகம் என்று சொல்லலாம். ஆனால் நிறைய ஆன்மீகம் வேறு மாதிரி இருக்குது. அதனால் ரியல் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அல்லது ஆண்டவரை பற்றிய மெய்யான அறிவு அப்படிங்கிறது பாருங்கள், அது ரொம்ப வித்தியாசமானது. அது உறுதியான காரியமாக இருக்கிறது. ஒருவேளை அப்படின்லாம் இருக்காது. ஆமாம், நிச்சயமாகவே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். இது நிச்சயமான ஒன்றை குறித்து பேசுவது. ஒருவேளை அப்படின்ட்டுலாம் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். பார்க்கலாம், என்ன நடக்கும்னு தெரில அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன நடக்கும்னு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆமென். அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன நடக்கும்னே தெரியாதுங்க, அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. அவரை நம்புகிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென். அவரிடத்தில் வந்திருக்கிற எனக்கு தீர்வு உண்டு. ஆமென். அவர் என்னை மெய்யாகவே குணமாக்குகிறார், மெய்யாகவே என்னை ஆசீர்வதிக்கிறார், மெய்யாகவே என்னை ஜெயிக்க வைக்கிறார். குழப்பமே கிடையாது. நோ மோர் கன்ஃபியூஷன். ஆமென். பட் நீங்கள் அறிவியல்லையும் இந்த உலகத்தின் ஞானத்தில்ட்டையும் நீங்கள் போனீங்கன்னா அது எப்போவுமே தெளிவாக பேசாது. என்ன பாஸ், கிடைக்குமா, வருமா அப்படின்னு கேட்டால் வரும், ஆனால் வராது அப்படிமா. என்ன இப்படி சொல்கிறீங்க, கிடைக்கும் ஆனால் கிடைக்காது அப்படிம்பாங்க. சுகம் ஆகும் ஆனால் ஆகாது சார், என்ன அப்படியே ஆகும். அந்த மாதிரி கிடையாது. பவுல் சொல்கிறாரு பாருங்க. நான் இது வந்து இந்த இது வடிவேல் காமெடி நீங்கள் நினைக்காதீங்க, இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற காமெடி. சரியா? அதைத்தான் இந்த இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். நிறைய பேர் பிரசங்கமே அப்படி தான் பண்ணுறாங்களாம். பைபிள்லேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். இந்த வரும் வராதுங்கிறதுலாம் இங்கே இருக்குது பாருங்கள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் பாருங்கள். இப்படி நான் யோசித்தது வீணாய் யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா? நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறது எப்படி இல்லை, ஆமாம் அப்புறம் இல்லை அப்படின்ட்டு இல்லை. ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. பாருங்க, என்னாலும் சில்வாவினாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். வரும் வராது ஆம் அல்ல அப்படின்லாம் இல்லை, ஆம் அப்படின்ட்டு தான் இருக்கிறார். பாருங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ பாருங்க, சும்மா ஆமு அல்ல, வரும் வராது, நடக்கும் நடக்காது இந்த மாதிரிலாம் இல்லை, வரும் நடக்கும். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமாய். ஆமேன், ஆமேன். அப்படி தான் சொல்லியிருக்குது. ஒரு நம்பிக்கையற்றதையோ குழப்பமான ஒன்றையோ அவர் என்ன பண்ணவே இல்லை, பேசவே
இல்லை. என்னைக்கு நீங்கள் இயேசுவண்டை வந்தீங்களோ, அவர் பேரில் எப்பொழுது நீங்கள் விசுவாசம் கொள்ளுகிறீர்களோ, அவரை அறிகிற அறிவில் நீங்கள் எப்பொழுது விருத்தி அடைய துவங்குகிறீர்களோ, அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தை தருகிறார். குழப்பத்தை தரல. தேவன் என்ன தராரு? நிச்சயமாய் தருகிறார். நீ வந்து வாளானாலும் ஆவ, தலையானாலும் ஆவ அப்படின்ட்டாரா? அப்படி இருக்க ஏதாவது வசனம்? அப்படி சொல்ல. நீ கீழ் ஆகாமல் மேல் ஆவாய். நீ வால் ஆகாமல் தலை. பாருங்க, என்ன ஆக மாட்டீங்கன்ட்டாரு, என்ன ஆவீங்கன்ட்டாரு. நீ வால் ஆக மாட்ட, நீ என்ன ஆவ? மேல் ஆவாய், தலையாவாய். கீழ் ஆக மாட்டாய், மேல் ஆவாய். நீ என்ன ஆவாயினே தெரிலங்க. அப்படிங்கிறதுக்கு பேர் கிறிஸ்தவ பிரசங்கம் கிடையாது. நீங்கள் அதனால தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு உறுதியும் நிச்சயமான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். ஒன்று அந்த இந்த வருஷ துவக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாவம் தெரியல. அப்புறம் யார்கிட்டையாவது போய் கேட்பாங்க, இல்லைன்னா எதையாவது போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது டிவியில் கன்னிராசி நேர்களே, சிம்மராசி நேர்களே அப்படின்ட்டு ஏதாவது நேர்களே அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதை உட்காந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பாங்க. நல்லா கவனிங்க. அதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை நம்பாத ஆட்களுக்கு, கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறவங்களுக்கு காலமும் சமயமும் கூட மாற்றப்படும். ஆமென். எல்லாமே சேஞ்ச் ஆக்கப்படும். எல்லாமே மாற்றங்களை அது உடையதாக இருக்கிறது. நீங்கள் என்னைக்கு தேவனிடத்தில் வர்றீங்களோ, ஜீவனுள்ள தேவனிடத்தில் வர்றீங்களோ, அவருடைய வார்த்தை என்றை நீங்கள் வருகிறீர்களோ, அவருடைய சுவிசேஷத்தை என்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ, அப்போ என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, இப்படி உறுதியற்ற காரியங்கள் கிடையாது, ரொம்ப உறுதியான காரியங்கள். அதனால் இயேசு நிறைய நேரத்தில் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி ஒரு அத்தாரிட்டி, த வேர்ட் ஆஃப் அஷூரன்ஸ் அண்ட் த வேர்ட் ஆஃப் அத்தாரிட்டி. சும்மா என்னத்தையோ ஒரு 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 ரெண்டு இதை சொல்லிட்டு விடுவோமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஆண்டவர் எதையும் சொல்கிறது இல்லை. அஷூரன்ஸான வார்த்தையை பேசுகிறாரு, அத்தாரிட்டியான வார்த்தையை பேசுகிறாரு. உறுதியும் நிச்சயமும் அதிகாரமுமான ஒன்றை தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால் பாருங்கள், நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க, ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு நடக்குமா நடக்காதான்னு இல்லை, எனக்கு நடக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நிச்சயமாக நடக்கும். நான் ரொம்ப நல்லா இருப்பேன். ஆமென். சொல்லுங்கள், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப், என் வாழ்க்கையின் எல்லா நாட்களும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இன்றைக்கி எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு தேவன் என் கூட வரார். தீமையை கூட எனக்கு நன்மையாக மாற்றுவார். இது புரியணும். இந்த 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 லைஃப் ஸ்டைல் புரியலை பாருங்களேன் நிறைய பேருக்கு. இது எந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறதே புரியலை. அதனால தான் ஒரு உறுதியற்று நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதை நம்பி பாருங்கள். இப்படி தான் இருக்குது. எதுவுமே தெரியலப்பா என்ன நடக்குதுன்னு அப்படின்னு குழப்பத்தில் கடவுள் நம்மளை என்ன பண்ணலை, விடலை. கடவுள் வந்து குழப்பத்தை நீக்கி நமக்கு தெளிவை கொடுக்குறவர். ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறோம், இதில் கடவுள் வேறு வந்து நம்மளை குழப்பணுமா? அவர் குழப்பத்தின் கடவுள் கிடையாது. அவர் தெளிவின் கடவுளாக இருக்கிறார், சமாதானத்தின் கடவுளாக அவர் இருக்கிறார். ஆமாம், அதனால தான் வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுக்கிறார். ஸோ அவர்கிட்டருந்து கன்ஃபியூஷன் வர்றதில்ல, அவர்கிட்டருந்து குழப்பம் வருகிறதில்ல, அவரிடத்திலிருந்து தெளிவுகள் நமக்கு வருகிறது. உறுதியானதை பேசுகிறார், நிச்சயமானதை அவர் பேசுகிறார், மெய்யானதை அவர் என்ன பண்ணுறார், பேசுகிறார். அப்படி தான் இருக்குது கடவுளுடைய வார்த்தைகள். அதனால் அறிவியல் என்பது வேறு, ஆண்டவரின் வார்த்தை என்பது வேறு. அது வந்து ஒரு என்ன, ஒரு கமாதான், அது ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அத்தாரிட்டிவாக கிடையாது. ஏன்னா வேதவசனமே அதுதான் பாருங்களேன். மருத்துவ உலகத்துக்காக கடவுளுக்கு நன்றி, தேங்க்ஸ் ஃபார் மெடிசன், தேங்க்ஸ் ஃபார் டாக்டர்ஸ், எல்லாத்துக்காகவும் நன்றி. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டினதுக்கப்புறம் அவங்களே என்ன சொல்லிடுறாங்க, உங்கள் சாமி எதுவோ அது உங்கள் சாமிகிட்ட என்ன பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க. ஈவன் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க, எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே ஏதாவது நடக்கணும்னா எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது, உங்கள் சாமிகிட்ட என்ன பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் சொல்லவே வேண்டாம், சாமி கும்பிடாதவங்களாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது ஒரு சாமி வந்து என்ன காப்பாற்றட்டும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு சூழ்நிலைகள். அப்போ அறிவியல்
தேவையில்லைன்னு சொல்லலை. ஆமாம், அறிவியலுக்கு ஒரு எல்லை இருக்குது, அது ஒரு லிமிட் இருக்குது. பட் நம்ம என்ன பேசுகிறோன்னா, அதை தாண்டி அதில் கூட ஃபெயில் ஆகிற விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் பாஸ் ஆக்குவார். ஆமென். அறிவியல் உலகம் இது உனக்கு முடியவில்லை என்று உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு கூட நான் மாலையில் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். ஓரல் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்த ஒரு தேவனுடைய மனிதர். பல்வேறு மனிதர்கள் அவர் மூலமாக சுகம் அடைந்தார்கள். அவருடைய புக்ஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அவர் சொல்கிறாரு, அவருடைய பழைய ஃபோட்டோஸ் ஒன்று அந்த இதில் போட்டிருக்கார். அவருடைய சகோதரர் அவரும் டிஃபி, எலும்பு நோய், வறுமை எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்த அவர்களை கர்த்தர் தூக்கி குணமாக்கி விடுதலையாக்கி உலகத்திலே எத்தனையோ மக்களை சுகமாக்குற மனிதர்களாக பயன்படுத்த ஆரம்பித்தாராம். ஆமென். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா டிஃபி நோயால், வறுமையால், எலும்பு நோயாலெல்லாம் பாதிக்கப்பட்டு கிடந்த அவர்களை தேவன் சுகமாக்கினார். இந்த உலகத்துக்கே பல்வேறு ஆட்களுக்கு இந்த சுகத்தை கொண்டு வருகிற ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதராக அவர் வாழ்ந்தார் பாருங்க, ஓரல் ராபர்ட் என்கிற இந்த தேவனுடைய மனிதர். அப்போ இது அறிவியல் உலகத்துக்கும் மேலானது. நாம் அற்புத உலகத்தை நாம் நம்புகிறோம். ஆமென். ஏனென்றால் அது கடவுள் நமக்காக வைத்திருக்கிற ஒரு காரியம். அதனால் இந்த நேச்சுரல் வேர்ல்டில் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அதையே நம்பி அதன் அடிப்படையிலே நம்ம வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, அமைக்கக்கூடாது. நமக்கு தேவன் இருக்கிறார். அதாவது தேவனற்ற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. தேவனற்ற மனிதர்கள் அவங்களுக்கு பாவம் வேறு வழி தெரியாது. ஏன்டா நிறைய பேர் அவங்க அப்படி இவங்க எப்படிம்பாங்க. நான் அவங்கள்ட்ட சிம்பிளாக சொல்லலாம், பாவம் அவங்களுக்கு ஆண்டவர் தெரியாது, ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. வேறு அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு தெரிஞ்சது தான் செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நம்மை போஷிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், நம்மை நடத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அப்போது நீங்கள் தேவனற்ற உலகத்தில் இல்லை, தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு உலகத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஆமென். பாருங்கள், எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலேருந்து பாருங்கள். அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். முன்னாடி எப்படி இருந்தோம்? தேவனற்றவர்களாக இருந்தோம். பட் இப்போ இப்போ என்னது இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒருவரோடு உங்களுக்கு தொடர்பு வந்துடுச்சு. ஆமென். முடியாததை முடிக்கிற ஒருவரோடு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இணைஞ்சிட்டீங்க. ஆமென். அவரும் நீங்களும் இப்போ என்ன ஆகிட்டீங்க, ஒன்னாயிட்டீங்க. இப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இப்போ அவரை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க போகுது. ஆமென். உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் தேவைகளாக இருக்கலாம். முன்னாடி என்ன யோசிப்பீங்க? பாக்கெட் இருக்கிற காசு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, கடன் கொடுக்குறோம், வட்டி கொடுக்குறவன், இதை வச்சுக்கிட்டு தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இப்போ எப்படி யோசிக்கிறோம்? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, எனக்கு ஒரு மெய்ப்பர் ஒருவர் இருக்கிறாரு. ஆமென். அவருடைய பிள்ளை நான், எனக்காக அவர் யாவற்றையும் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். இப்போ லைஃப் ஸ்டைல் மாறுது. இப்போ வாழ்க்கை என்ன பண்ணுது, மாறுது. சிந்திக்கிறது மாறுது, நம்புறது மாறுது. எல்லாமே ஒரு சேஞ்ச்குள்ளே என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது பாருங்களேன். அப்போது இது வேற பாருங்க, இது வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை. இது முன்னாடி இருந்த அனுபவம், அறிவு அது கிடையாது. இப்போ we have God. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார், எனக்கு ஒரு சிருஷ்டி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். காட்டுக்கு ராஜா சிங்கம், அது குட்டி கூட பட்னியாக இருக்கும். ஆனால் நான் பட்னியாக இருக்க மாட்டேன். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். எல்லாம் சொல்லாமா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். மாலையில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது இல்லை ஒரு வேலை அப்படிலாம் சொல்லலை. இங்கே தான் கிறிஸ்தவங்க தோற்று போகிறாங்க. அது இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார் அப்படின்னு அந்த குழப்பத்தில் வச்சுருக்காங்க நம்மளை. சொல்லுவாங்களே, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிற மாதிரி. டேய், எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லுங்கடா. எதுக்குன்னு சொன்னாவது ஒரு ஆறுதலாக இருக்கும். எதுக்கு சொல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். எதையுமே தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஒரு குழப்பத்திலேயே நம்மளை வச்சுட்டு போயிட்டாங்க. இது எத்தனையோ வருஷ காலமாக இருக்கிறாங்க. கர்த்தர் இப்படியும் செய்வார், பிள்ளையும் கிள்ளுவார், தொட்டிலையும் ஆட்டுவார். இதுவும் அவர் தான்.
தொட்டில் ஆட்டுறதும் அவர் தானே நமக்கு ஒரே குழப்பமாயிருக்கு. அப்புறம் எதுக்கு முள்ளுறாரு, எப்படி ஆட்டுறாருன்னு ஒரே குழப்பமாயிருது. அதெல்லாம் அவர் பண்ணுறது இல்லை பாருங்க. ஆனால் நம்ம கடவுளை அப்படி இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரெசன்ட் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி ஒருத்தர் பெரிய ஊழியக்காரர் தான், நம்ம மதிக்கிறோம். ஆனால் கூட அவர் இவ்வளோ பெரிய ஆளாகி கூட அவர் இப்போ சொல்கிறார் ஒரு கிளிப்ஸு சும்மா அப்படி வந்து, இப்போலாம் அதெல்லாம் கேட்குறதே கிடையாது, சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி வந்துடுது பாருங்களேன். இந்த ஷார்ட்ஸுன்னு போடுறாங்க, அதில் அவர் சொல்கிறார், என்ன கர்த்தர் கூப்பிட்டு பார்த்தார், நான் வரமாட்டேன்ன, ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க அப்புறம் தான் நான் வருவேன்ன. அப்போ கர்த்தர் வந்து சொன்னார், தம்பி எப்படி 2 காலோடு போகிற மாதிரி ஐடியாவா இல்லை அப்படின்னாராம். ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. அப்படின்னா என்னென்னா, நான் கூப்பிட்டு நீ வரலன்னா ஒத்த காலோடு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னாரு கடவுள். உடனே நான் 2 காலோடய வந்துடுறேன்னு வந்துட்டேங்காரு. அடப்பாய், இதை பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறாரு உலகம் ஃபுல்லாக. அப்போ கடவுள் பாருங்கள் என்ன மாதிரி இவங்களுக்கு வந்து கடவுள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ கூப்பிட்டு வரலாம் உன் காலை நான் எடுத்துருவேன். இது நீங்கள் கடவுளை பற்றி பேசுகிறீங்களா இல்லை கசாப் கடையை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா? ஒழுங்காகவே இல்லை. அதனால தான் வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லை. முதல்ல நான் சொல்கிறேன், உங்கள் கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர், ஒருபோதும் தீமை செய்யாதவர். ஆமென். உங்களுக்கு ஒரு தீமையும் அவர் செய்ய மாட்டார், ஒரு தீமையும் செய்யவே மாட்டார். சொல்கிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன் பேரில் நினைவாக இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஆமென். நோ மோர் ஈவில்ஸ். ஆமென். எப்படி சொல்கிறார் பாருங்க, I know the plans and thoughts that I have for you, says the Lord, the plans for peace and well-being and not for disaster, to give you a future and hope. அதாவது உனக்கு பயம், உனக்கு தீமையை நான் வைக்கவே இல்லைங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தீமை கிடையாது. எல்லாம் சவுண்டாக சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு தீமை கிடையாது. ஆமென். தேவன் எனக்கு தீமையை தருகிறது இல்லை. தீமை இந்த உலகத்தில் இருக்குது, ஆனால் கர்த்தர்ட்டேருந்து தீமை வர்றதே கிடையாது. ஏன்னா கர்த்தர்ட்டேருந்து எது வரும், வேதவசனம் தெளிவாக சொல்லுது. யாக்கோபு 1ஆவது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், 1:17 படிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எப்படி போட்டிருக்கு பாருங்க, நன்மையான எந்த ஈவும். ஈவுனா என்ன? நல்ல கிஃப்ட்ஸ், நல்ல காரியங்கள். எவ்ரி குட் திங்ஸ் and every perfect gifts, it's from above, it comes down from the fathers of light. ஆமென். அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சில சொல்கிறாங்க, ஆமாங்க அதுவும் வருதுங்க, ஆனால் வேற எதுவும் வருது அப்படிங்காங்க. வேற எது வருது? நன்மை வருதுன்னா நன்மை மட்டும்தான் வருது, வேற எதுவும் அவர்கிட்ட வர்றதே கிடையாது. வேற எதையும் வர வைக்கிற மனுஷன், பொல்லாத மனுஷன் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான், எல்லாம் இருக்கு. ஆனால் கடவுள்கிட்ட நன்மை மட்டும்தான் வருது, 100க்கு 100. ஆமென். பாருங்க, அதை எவ்வளோ தெளிவாக யாக்கோபு சொல்றாரு பாருங்க. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்படின்னு அர்த்தம், இன்னைக்கு நன்மை வரும், நாளைக்கு தீமை வரும். இந்த மாதிரி மாறுதல் வேற்றுமை நிழல் அவரிடத்துல கிடையாது. இன்னைக்கும் நன்மை செய்வார், நாளைக்கும் நன்மை செய்வார், என்றைக்கும் நன்மையை செய்து கொண்டே இருப்பார். தட்ஸ் அவர் ஃபாதர். அவர் தான் நம்முடைய அப்பா, அவர் தான் நம்முடைய தேவன். ஆமென். என்ன மாதிரி அவர்னா, கெட்டவனுக்கு கூட நல்லது செய்தார். அந்த அளவுக்கு அவர் நல்லவர். தன்னை துதிக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, தன்னை திட்டுறவன், வஞ்சிக்கிறவன், சபிக்கிறவன், பைபிளில் போட்டிருக்குது, நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற அளவுக்கு அவர் தாராளமாக இருக்கிறாராம். அப்படி ஒரு கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு தேவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் தான் உங்கள் அப்பா. அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. அங்கே பாருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், சிலர் எனக்கு செய்வாராங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நன்றி கெட்டவனுக்கே செய்கிறார், துரோகிக்கே செய்கிறாராம். ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவருங்க. சோத்திரம் 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 1000 தோத்திர பள்ளி போட்டால் தான் உனக்கு கொடுப்பாரு, அப்படி கிடையாது. தன்னை மதிக்காத, நன்றி உணர்வு இல்லாத மனிதனுக்கு கூட
தன்னிடத்திலே அவன் வரும் பொழுது ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். He is a good father. அவரை போல ஒருத்தர் கிடையாது. அவரிடத்தில் நீங்கள் உறுதி கொள்ள முடியும், நம்பிக்கை கொள்ள முடியும். அவரை பற்றி நீங்கள் நிச்சயமற்று இருக்க வேண்டியதில்லை. அவரை குறித்த நிச்சயத்தை உங்களுக்குள் பெருக்கிக் கொள்ள முடியும். அவர் உண்மையிலேயே உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். யாருக்கு செய்கிறாரு? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். என்ன மாதிரி ஒரு தேவன் பாருங்க. அவர் மனசு எப்படி இருக்குது பாருங்க. அவருடைய உள்ளம், அவருடைய தாராளம் உங்களால் பார்க்க முடியுதா? இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பிதாவை பற்றி உங்களுக்கு தைரியம் வந்துடும், பிதாவை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். என்னங்க எனக்கு செய்வாரா? கண்டிப்பாக செய்வார், எனக்கு நிச்சயமாக செய்வார். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கூட அவர் என்ன பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு, செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதாங்க தேவனுடைய அன்பு. நமக்கு ஆண்டவரே இத்தனையோண்டு பேசி வச்சுருக்காங்க, கடவுளே பிச்சு இத்தனையோண்டு தான் பேசியிருக்காங்க. அவர் இவ்வளோ பெரிய ஒரு மகா உன்னதமான தேவனை இத்தனையோண்டு காட்டிட்டாங்க. காலை எடுப்பார், கையை உடைப்பார், உன்னை வண்டியில் போகும்போது உருட்டி விட்டுருவார், ஒழுங்காக ஊழியத்து கூப்பிட்டா வந்துரு, என்னெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஒருத்தர் சொல்லுவார் உன்னை தூக்கிடுவார் அப்படிங்கிற சத்தமாக. சார் என்ன அவர் என்ன கொக்கி குமாரா? கடவுளை பற்றி குமாரனை பற்றி பேசுகிறீங்களா, குமாரை பற்றி பேசுகிறீங்களா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. உன்னை தூக்கிடுவார், உன்னை உருட்டிடுவார். இது இந்த மாதிரியே பேசி கடவுளை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாகவே சொல்லலை, தப்பு தப்பாக அவரை காமிச்சிட்டாங்க பாருங்கள். அதனால தான் உறுதி இருக்க மாட்டேங்குது, நிச்சயம் இருக்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், இந்த அப்பாவை அறிய அறிய உங்களுக்குள்ள உறுதி நிச்சயம் வர ஆரம்பிக்கும். ஆமென். இயேசு பிதாவை அறிந்ததினாலே இயேசுவுக்கு எப்பவும் பிதாவை குறித்து டவுட்டே கிடையாது. எப்பவும் அவரை குறித்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. ஆமென். ஒரு ஜெபம் பண்ணால் கூட அவருக்கு ஒரு பெரிய நிச்சயம். லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு இயேசு ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. லாசரு கல்லறை முன்னாடி நின்று மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. லாசரு கல்லறை தோட்டத்தில் நின்று இவர் என்ன பண்ணுறாரு? ப்ரேயர் பண்ணுறாரு. பிதாவே உமக்கு சித்தமானால் லாசரு உயிரோடு வரட்டும் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே உமக்கு சித்தமா அப்படின்ட்டுலாம் என்ன பண்ணல, கேட்கல. இந்த சித்தமாங்கிறது உறுதியற்ற மனிதர்களின் மனதிலிருந்து வருகிற வார்த்தை தான். சில நல்ல உடம்பு சரியில்லாத அவங்க ஏதாவது பிரச்சனை இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டோம் கர்த்தருக்கு சித்தமானால் தான் நடக்கும்பாங்க. இது எப்படி இருக்குன்னா பலூனை நல்லா ஊதிட்டு குத்திட்டு போகிற மாதிரி. அதுக்கு நீங்கள் ஊதாமலே இருந்திருக்கலாம். கொஞ்சம் பாடாக நம்மளை படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு ஜெபம் கூட நம்பிக்கையாக இருக்குது. சரி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கேன், கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. பண்ணியிருக்கோம், ஆனாலும் அவர் சித்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அவர் சித்தத்தை முதல்ல கேட்டுட்டு வந்துடல நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கணும். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கடவுளே போகிறேன் சித்தம்மான்னு சொல்லிடும்னா சித்தம்மா இல்லை பித்தம்மான்னு கேட்டு வந்திருக்கலாம். ஆமாம், இங்கே குழப்பக்கூடாது பாருங்கள். இங்கே குழப்பக்கூடாது. அப்போ உறுதியற்ற ஒரு எண்ணம் இருக்குது அநேகருக்குள்ள. ஏன்னா பிதாவை குறித்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது பாருங்கள். ஆனால் இயேசு பிதாவை அறிந்திருக்கிறதுனால இப்போ அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவே கேட்பீங்களான்னு தெரியல, டவுட்டு. யாதுக்கும் மனுவை போட்டு வைக்கேன், வந்தா சரி வராட்டானாலும் சரி. சில சொல்லுவாங்களே கேட்போம், வந்தா சந்தோஷம், வராட்டானாலும் சந்தோஷம். நான் சொல்ல தேவனை பற்றி அப்படி உறுதியற்ற காரியங்களை பேசி வச்சதுனால தான் நிறைய பேருக்கு இது ஒரு பைபிளில் போட்டிருக்கு, என்னென்ன பைபிளில் போட்டிருக்கு இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். பேசும்போதெல்லாம் அது பிரசங்கத்தில் சொன்னாங்க, அது என்ன சொன்னாங்க, இப்போ சொன்னாங்கன்னா கரெக்டாக சொன்னாங்களா இல்லையா, இல்லை போட்டிருக்கிறது நடக்குமா இல்லையா? கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை கும்பிடு, பாகால் தேவன்னா பாகாலை கும்பிடு. ஏன் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடக்கிற அப்படின்னு தான் வேதவசனம் பேசுது. குழப்பமே இல்லைப்பா, தெளிவு. இவரே ஆண்டவர், இவரே ரட்சகர், இவரே உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். There is no other way. The only one way. The Jesus Christ is the Lord. He is the Son of the living God. ஆமென். அவரை அன்றி ரட்சிப்பு இல்லை, அவரை அன்றி விடுதலை இல்லை. அவர் ஒருவரே.
சும்மா ஏனா தானான்ட்டுலாம் இல்லை பாருங்க. அப்போ பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அசூரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, உறுதி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கேட்கும் போதே நீங்கள் செவி கொடுத்துட்டீங்கிறார். அப்பான்னொடனே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்க. ஃபாதர், ஐ தேங்க் யூ தட் யூ ஹாவ் ஹியர்ட் மீ. என்ன பண்ணிட்டீர்? என் ஜெபத்தை கேட்டுட்டீர். கேட்டதற்காக நன்றி. எல்லாம் சொல்லுங்க, கேட்டதற்காக நன்றி. ஜெபம் எப்படி உறுதி? ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிலாம் கிடையாது. பண்ணும்போதே ஒரு நிச்சயம், என் பிதா என் ஜெபத்தை கேட்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நான் அவரிடத்துல கேட்டால் எனக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்போ பிதாவை பற்றி அப்படி ஒரு அறிவு இருக்கிறதுனால தான் அவர் எப்படி கேட்குறாரு, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே தேங்க்யூ கேட்டீங்க அப்படிங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்த வசனம் பாருங்களேன். அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது பாருங்க. நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். எப்போமா தான் கேட்கீங்க, இன்றைக்கி கேட்பீங்களான்னு தெரில. சிலருக்கு ஃபோன் போடுவோம், எப்போமா தான் எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 10 வாட்டி அடிச்சிங்கன்னா எப்போமாவது எடுப்பாங்க, ஹலோ அப்படின்ட்டு. அதுவே ஒரு அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் ஆண்டவரே அப்படி தான் நினச்சிருக்காங்க. கூப்பிடுவோம், திடீர்னு ஹலோன்னாருன்னா அற்புதம் பிரதர், இல்லைன்னா அல்லல்லோ தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தே இருக்கிறாங்க. ஆனால் இயேசுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய அப்பாவை பற்றினா, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். எப்போதும். எப்படி சொல்கிறார் பாருங்க. ஐ நியூ தட் யூ ஆல்வேஸ் ஹியர் மீ அண்ட் லிசன் டு மீ. பா, நீர் எப்போதும் எனக்கு, எப்போமாவது செவி கொடுக்குற பிதா கிடையாது, எப்போதும் செவி கொடுக்குற பிதா. எல்லாம் சொல்லுங்க, எப்போமாவது இல்லை, எப்போதும். எப்போதும் கூப்பிடும் வேளையில் எல்லாம். ஆமேன். என் சத்தத்தை கேட்கிற ஒரு அப்பா. ஆமேன். எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். வாட் அண்டர்ஸ்டாண்டிங். வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயந்தான், இயேசு பிதாவை எப்படி அறிஞ்சிருந்தாரோ அப்படிப்பட்ட அறிவில் ஒரு நாளாவது இந்த பூமியில் வாழ்ந்துடணும். ஆமேன். இயேசு எப்படி பிதாவை புரிஞ்சு வச்சிருந்தாரோ அந்த புரிந்து கொள்ளுதலோடு ஒரு நாளாவது இந்த பூமியில் வாழ்ந்தோம்னா வேற மாதிரி ஆகிடும் இந்த பூமி. ஆமேன். ஆமாங்க, வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. அதனால தான் இதை கேட்கும்படி பைபிளில் அநேக ஜெபங்கள் இருக்குது. மகிமையின் பிதாவை நாங்கள் அறிய வேண்டும். அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு எல்லாம் உண்டாக ஆரம்பிக்குது. அறிவினா எப்படி அறிவும்? உங்களை பற்றி எனக்கு எப்படி தெரியும், இல்லை என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னா பழக பழக. ஆமேன். அதை தான் தேவன் கூப்பிடுறார், வாங்க பழகலாம் அப்படின்ட்டு. ஆமேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தண்டை போங்க, அவருடைய வார்த்தை அண்டை போங்க. இயேசுவின் மூலமாய் பிதாவை அறியலாம். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஏன் சவுண்டாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு கேட்காதுங்கிறதுக்காக கிடையாது. நான் மெதுவாக சொன்னால் கூட உங்களுக்கு கேட்கும். பட் இவங்களுக்கெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக சவுண்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமேன். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்களேன். அப்போ பிதாவை பற்றி அப்படி ஒரு புரிதல் பாருங்க. நிமித்தமாக சொன்னேன் என்றார். அடுத்த வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பாருங்க, செத்து 4 நாள் ஆகி இருக்கிற ஒரு மனுஷன் இந்த சத்தம் உள்ள, இந்த வார்த்தை உள்ளே போன உடனே உயிரோடு வெளியில் வந்துட்டான். ஆமேன். உயிரோடு அவன் என்ன பண்ணுறான், வெளியில் வர்றான். யோசித்து பாருங்க, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இயேசுவுக்கு எப்படி வந்துச்சு? அவரும் ஒரு மனிதர் தான், நாசரேத்து ஊர்க்காரராகிய இயேசு கடவுள். ஆனால் இப்போ யாரா வந்திருக்காரு? மனிதனா இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட கடவுள், மாம்சத்தில் வந்த தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஸோ இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது தேவகுமாரனாய் இருந்தவர் மனுஷகுமாரனாக அந்த பூமிக்கு என்ன பண்ணுறாரு, வராரு. ஆனாலும் எப்படி அவர் மூலமாக காரியங்கள் நடந்தது அப்படின்னா, அவர் பிதாவை அறிகிற அறிவிலே, பரிசுத்த ஆவியின் நிறைவிலே, வார்த்தையின் நிறைவிலே
அவர் சார்ந்து கொள்வதன் மூலமாக தான் அவர் மூலம் இயற்கைக்கு உட்பட்டவராக வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார். ஆமென். மாம்சத்தில் தான் பிறந்தார். ஆனாலும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு அசாத்தியங்களை அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பித்தார் பாருங்க. அப்போ நமக்கும் அதே தான் பாருங்களேன், நமக்கும் அதே தான். பிதாவை குறித்த ஒரு உறுதி நிச்சயம் இயேசுக்கு வந்தது பாருங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய ஃபெய்த்து கூட, நம்முடைய நம்பிக்கை கூட ஆகணும். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா, அறிவியல் நிச்சயமற்றதான ஒன்றை சொல்லுகிறது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமானதை சொல்லுகிறது. மோர் அஷூரன்ஸ், மோர் கிளாரிட்டி. சில பிரசங்கங்கள் நிச்சயமற்றதே எப்பவும் பேசிகிட்டே இருக்குது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நிச்சயமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்க முடியுமா? ஒருவேளை நடந்தாலும் நடக்காவிட்டாலும், வந்தாலும் வராவிட்டாலும், போனாலும் போகாவிட்டாலும், இப்படி ஏதாவது இருக்கா? ஒரு வார்த்தை கூட நிச்சயமற்றதே கிடையாது. அதனால தான் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு உறுதி வர ஆரம்பிக்கும். உறுதியும் நிச்சயமும் உங்களுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். டவுட்டே இருக்காது, தெளிவாக தெரியும். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, என் ஜெபத்தை அவர் கேட்கிறாரு, என் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்கிறார் என்கிற உறுதி நிச்சயம் உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போ லாசருவே வெளியே வானா வெளியில் வந்துட்டான், செத்தவன் உயிரோட வந்துட்டான். அப்போ பெரிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பிதாவை குறித்து அவருக்கு இருந்த நிச்சயம். அந்த வசனம் போடுங்க, முந்தின வசனம். பிதாவே நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். எல்லாம் சொல்லாமா, எப்போதும் செவி கொடுக்கிறீர். ஆமென். பிதாவை குறித்து ஒரு நிச்சயம் பாருங்களேன், நிச்சயம். அதான் நான் சொன்னல, நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு சித்தமானால் அப்படிங்கிறோம். ஆனால் பைபிளில் எப்படி சொல்லியிருக்குன்னா, முதல்லையே அவரை யாருன்னு புரிஞ்சுக்கோ. சித்தம்னா என்ன, அவர் விருப்பம், அவர் நோக்கம், அவர் மனசு, இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பி, ஜெபம் பண்ண ஆரம்பி. ஏன்னா நீங்கள் எதையும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நிச்சயமாக என்ன பண்ணுறாரு, செவி கொடுக்குறார். பைபிளில் சித்தம் வந்து ஜெபத்துக்கு முன்னாடி வருது. ஆனால் இங்கே ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு தான் என்ன சொல்கிறோம், ஜெபம் பண்ணியிருக்கோம் பிரதர், பார்ப்போம் சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும். அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ணீங்க நீங்கள், அவர் சித்தமானது தான் நடக்க போகுது. அப்போ உங்கள் ஜெபத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே, நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணாலும் அவருக்கு சித்தமானதான் நடக்க போகுதுன்னா அப்போ நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எப்படி பாருங்கள், நம்ம எவ்வளோ குழப்பி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அப்படி கிடையாது. உறுதியற்ற விஷயத்தை வேதவசனம் என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. ஒருத்தன் ஒரு ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் இயேசுகிட்ட ஓடி வரான். ஓடி வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை என்ன பண்ணுங்க, சொஸ்தமாக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போனா அவனுக்கு கடவுளால் என்னை சுகமாக்க முடியும், அவர் வல்லமையை நான் நம்புகிறேன் பாருங்க. அவனுக்கு அந்த குழப்பமே இல்லை. ஆண்டவரே உங்களால் முடிஞ்சால் என்னை சுகமாக்குங்க அப்படி சொல்ல. அவன் அவரால் முடியும் நம்பி தான் வரான். ஆனால் அவருக்கு சித்தம் இருக்கா? ஒருத்தர் காசு வச்சுருக்காரு, பணக்காரன்னு தெரியும், ஆனால் எனக்கு கொடுப்பாரா? அவர் பணக்காரராங்கிற டவுட் இல்லை, அவர் பணக்காரராங்கிறது ஊர்புறம் தெரியுது, ஆனால் எனக்கு கொடுப்பாராங்கிறது தான் கேள்வி. இப்போ இவனுக்கும் அதே மாதிரி தான். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். உம்மால் ஆகும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கு சித்தமாங்கிறது தான் எனக்கு டவுட்டு. நிறைய பேருக்கு அந்த டவுட்டு தான் இருக்குது பாருங்க. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு பாருங்க, அவனை பார்த்து இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். ஹல்லேலூயா. குஷ்டரோகம்லாம் மருந்தே கிடையாது, ஆனால் இயேசுகிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. மருந்து இல்லாத வியாதிக்கெல்லாம் இயேசு மருந்தா இருக்கிறார். ஆமென். நம்புங்க, நம்புங்க, அற்புதங்களை நம்புங்க, உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். இந்த உலகத்தின் ரிசோர்ஸஸ் லிமிட்டடான விஷயந்தான், ஆனால் இயேசு வந்து ரிசோர்ஸ் கிடையாது. ஹீ இஸ் அவர் சோர்ஸ். அவர் தான் ஆதாரம். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் தீர்வு கேட்டிங்கன்னா உழந்தாங்க, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைம்பாங்க. ஆனால் அவரிடத்துல எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, தீர்வு இருக்குது. தமது கையை நீட்டி அவனை தொட்டது மட்டும் இல்லை, அவனை பார்த்து சொல்கிறாரு எனக்கு சித்தம் உண்டு. வெறும் சுகம் மட்டும் ஆக்கலை, அவன் கன்ஃபியூஷனே போக்கிடுறார்.
ஏன்னா அவன் கன்ஃபியூஷன் மட்டும் இல்லை, நாளைக்கு யார் வந்து என்ன சுகமாக்க சித்தமானா, ஏய் இந்த கேள்வியோட நாளைக்கு ஒரு 100 பேர் வருவான். அந்த 100 பேருக்கு இன்றைக்கே பதில் சொல்லிடுறேன், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சுகம் கடவுளுடைய சித்தம். எல்லாம் சொல்லுங்க, 100க்கு 100 என்னுடைய ஆரோக்கியத்தை, என்னுடைய சுகத்தை கடவுள் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதனால் எந்த வியாதியாக இருந்தாலும் எதிர்த்து நில்லுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். சுகம் கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. இயேசுவே சொல்லிட்டார், இயேசு தான் கடவுளுடைய பரிபூர்ண சித்தம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் அண்ட் ஹீ இஸ் த பெர்ஃபெக்ட் தியாலஜி. கடவுளுக்கு சித்தமா சித்தம் இல்லையா, குழப்பவே வேண்டியதே இல்லை. இயேசு அவர்கிட்ட வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். சுகமாக்க விட்டாரா? எல்லோரையும் சுகமாக்கினார், எல்லா நோயும் குணமாக்கினார். பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேனே, மேத்யூ காஸ்பல். இன்னைக்கு என்ன பேசுகிறோம்? உறுதி, நிச்சயம், அற்புத உலகங்களை குறித்து உறுதியும் நிச்சயமும் நமக்குள்ளே பெருகுவதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், மத்தேயு அதே 8 தான் நீங்கள் வச்சுருக்க அந்த 8லேயே பாருங்கள், 14வது வசனத்திலேருந்து படிக்கிறேன். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாக எடுக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பாருங்கள், இது பெரிய அற்புதம். எனக்கு சுகம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஒரு மாமியாருக்கு கிடைக்கும்னா இந்த உலகத்தில் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். பேதுருவின் மாமியையே என்ன பண்ணிட்டாரு? சுகம் பண்ணிட்டார். மாமியை ஒரு மாமினா லேஸ்பட்டாலா? ஒரு மாமிக்கே சுகத்தை கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆமென். நீக்கிட்டாருங்க. பாருங்கள், அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளி எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். நல்ல ஒரு 3 முறை சொல்லுவோமா? பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார், வியாதியஸ்தர் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார், எல்லா மனிதரையும் சுஸ்தமாக்கினார். ஆமென். அவர் வந்து இல்லைப்பா உனக்கு சுகம் கிடையாதுன்னு சொல்லவே என்ன சில சொல்கிறாங்க, சிலரை அவர் சுகமாக்குவார். இப்படியே சொல்லுவாங்க, சிலரை சுகமாக்க மாட்டார். சரி, அந்த நான் எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு கொஞ்சம் அதையாவது படித்து சொல்லுங்கன்னா அது ஆண்டவருக்கு தான் தெரியும் அப்படின்ற. சார், இப்போ நான் சுகமாக்குவாருங்கிற லிஸ்ட்டில் என் பேர் இருக்கா இல்லை அந்த இதுலையாவது இருக்கா? அதாவது தெளிவாக சொல்லுங்க அப்படின்னா, அதான் சொல்கிறோம்ல, நம்மளை குழப்பத்திலேயே வச்சுருப்பாங்க, அதையும் தெளிவாக சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் வசனம் உங்களுக்குள்ளே போக போக உங்களுக்கு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கும். ஃபெய்த்னா வேறு ஒன்றுமே கிடையாது, கிளாரிட்டி தான் ஃபெய்த். ஃபெய்த்னா என்ன தெரியுமா? 2 மனசு இருக்காது, 1 மைண்ட், தட்ஸ் ஃபெய்த். விசுவாசங்கிறாங்கல்ல, விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு புரியுது? தெளிவாக சொல்லணும், திஸ் இஸ் அப்படிம்பீங்க, அதான் ஃபெய்த். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் எப்படி இருக்கிறான்? நிலையற்றவனாக இருக்கிறான். அப்போ இரு மனம் என்பது அவிசுவாசம் என்றால், ஒரு மனம் என்பது விசுவாசம். அப்போ ஃபெய்த்னா என்ன? 1 மைண்ட். அப்படிங்கிற வார்த்தை வந்து டபுள் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வருது. பாருங்களேன், டவுட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வருது. அதோடைய ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா டபுள் அப்படிங்கிறது தான் என்ன வருது? டவுட் அப்படிங்கிற வார்த்தையே வருது. அங்கே பாருங்கள், பீயிங் எ டபுள் மைண்டட் மேன், அவன் வந்து அந்த 2 மனம் உள்ளவன் எப்படி இருக்கிறான்? தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனா இருக்குதான். வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா குழப்பத்திலே இருக்கிறவனுக்கு ஒன்றுமே நடக்காது. அடுத்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, அங்கே அது முந்தின வசனமா? அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஏன்னா டபுள் மைண்டு. இப்படி அப்படிலாம் கிடையாது. அவரை பற்றி எனக்கு குழப்பமே இல்லை, தெளிவாக இருக்குது. ஆமென். என் தேவன் நல்லவர், அவரிடத்தில் கேட்கிறதை எனக்கு அவர் கொடுக்கிறார். அதான் ஃபெய்த். பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்க, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்போ பாருங்க, அவன்கிட்ட ஒரு ப்ரேயர் இருக்கு, ஆனால் உறுதியான ஒரு ஜபம் இல்லை. அவனால் உறுதியாக எதையும் நம்பவே முடியல. ஒருத்தரை பற்றி நீங்கள் எப்போ உறுதியாக நம்புவீங்கன்னா, அவரை குறித்த அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் உறுதியாக நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஓ, அவரை
சூப்பருங்க, கரெக்டான சொன்னால் கரெக்டாக இருங்க, வார்த்தை அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா பயப்படவே மாட்டேங்க. என் அப்பா எனக்கு செய்வார் அப்படின்றீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கு டவுட்டே வராது. அந்த இடத்துக்கு உங்களை கூப்பிடுறாரு. அதுதான் பிதாவை குறித்த மெய்யான அறிவு. அதுக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அறிவியல் உலகத்தில் நீங்கள் வாழ்கிறது போல வாழ மாட்டீங்க, அற்புத உலகத்திலே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்போ டவுட்டே இல்லை. பீயிங் எ டபுள் மைண்டட் மேன், 2 நினைவுகளை உடைய மனிதன், அதுதான் இந்த டபுள். டவுட்டுங்கிற வேர்டு, இந்த டபுள் அப்படிங்கிறதுலாம் என்ன பண்ணுது, 2ம் கனெக்ஷன் உள்ள ஒன்று பாருங்க. ஆனால் தேவன் இந்த ஃபெய்த்துங்கிறது என்னன்னா சிங்கிள். எல்லாம் சொல்லுங்க, சிங்கிள். விசுவாசம்னா ஒரு முகம். ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன். அப்படியா, அதுவா இதுவா, கீழையா மேலையா, இப்படிலாம் குழப்பமே கிடையாது, தெளிவு. ஆமென். அஷூரன்ஸ், அதை உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இந்த மாலையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உறுதி என்பது ஒரு ஆசீர்வாதம், நிச்சயம் என்பது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். உங்கள் ஜெப வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புவதிலே, தேவனை குறித்த காரியங்களில் ஒரு பெரிய உறுதி. அப்போ என்ன உறுதி பாருங்க, என்ன உறுதி? இன்னும் சில இடத்துல பார்க்குறோம், எல்லா நோயையும் அவர் குணமாக்கினார். இதுலேயே அது இருக்குது, எல்லாரையும் குணமாக்கினார். எல்லாருக்கும் ஒரே நோயாக இருந்திருக்கும். ஒருத்தனுக்கு காற்று பிரச்சனைன்னு இருப்பான், கண்ணு பிரச்சனைன்னு இருக்கான், ஒருத்தனுக்கு கிட்னிங்க, ஒருத்தனுக்கு ரத்தத்தில்ங்கிறான். இன்னைக்கு எவ்வளோ நோய் இருக்குது பாருங்களேன். புதுசாக வருதுங்காங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, சிலரை அல்ல எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எல்லாம் சொல்லாமா, எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இது லூக்கா 6:19 அதே தான் இருக்குது. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். எப்படி போடுறது, ஹீலிங் தம் ஆல். எல்லாம் சொல்லுங்க, ஹீலிங் தம் ஆல். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரையும். எந்த அவன் வந்து சபையில் உள்ள ஆளாக இருக்கணுங்கிறது கூட கிடையாது. நீங்கள் எந்த வியாதிக்காரனா, அது வந்து கிறிஸ்தவனை இயேசு குணமாக்கினார்லாம் பைபிள் இல்லை. வியாதியாக இருக்கிற யாரையும் குணமாக்கலாம். அதன் மூலம் அவன் கடவுளுடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டுமே. நிறைய பேர் நம்ம இங்கே வந்தோடனே சுகம்னு ஒன்னே சபைக்கு ஒழுங்காக வரீங்களா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா, தசமபாகம் ஒழுங்கா, சார் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை உடனே 10 கட்டில், அவராவது 10 கட்டில் தான் சொன்னார், இவங்க 10,000 கட்டில் சொல்லுவாங்க. அவன் பார்ப்பான், நான் போயிடுறேன், பேச்சாட்டி மாத்திரையே வாங்கி போட்டு படுத்துடுறேன் அப்படின்னு போயிடுவான். 1000 லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க பாருங்களேன். அப்படிலாம் அவர் பண்ணவே இல்லை. எல்லாரையும் குணமாக்கினார், எல்லா நோயும் என்ன பண்ணார், குணமாக்கினார். நமக்கு வந்து வேதத்தில் இருக்கிற அந்த தாராளமான தேவன், அந்த கிருபையின் தேவன் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு பாருங்களேன். ஏன்னா அதை அப்படி சொல்லலை, வேற மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க. ஒருத்தர் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, ஒருத்தவங்க சிலர்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் ஹீலிங்கு. வசந்தன் கோ நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் பண்ணிட்டோம்னா தொடர்ந்து வரமாட்டான் பிரதர். இன்றைக்கி கால் வலி சரியாகட்டும், நாளைக்கு கை வலிக்கு ப்ரேயர் பண்ணுவோம், எல்லா வலியும் சரியாக போயிடுச்சுன்னா நாளில் தான் வரமாட்டான். வரல, அப்படி கிடையாது. ஹீல் தம் ஆல். ஆமென். ஏசு வந்து சுகமாக்கிட்டு எல்லா பேரும் எழுதிக்கோ, நாளைக்கு சர்ச்சுக்கு வந்து சேர்ந்துட்டு அப்படிலாம் சொல்லவே இல்லை பாருங்க. அவர் வந்து சுகமாக்கினார். உனக்கு தேவைன்னா என்னை நன்றியாக பின்பற்று, இல்லைன்னா நீ போய்க்கலாம், கட்டாயமே கிடையாது. தான் இப்படி தான் பண்ணாருங்க. தாராளமாக கொடுத்தார், தாராளமாக சுகப்படுத்தினார், எல்லா நோயும் குணமாக்கினார், எல்லோரையும் குணமாக்கினார். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது 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 வந்துடுச்சுன்னா வியாதியை பார்க்கும்போதே கிளம்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை இந்த ஆளுக்கு சுகம் கத்தர்கிட்ட உண்டா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டே வராது. இந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணலாமா, ரொம்ப குடிச்சு குடலை வந்து போச்சு, இவனுக்கு எப்படி ஜெபிக்க, இவனுக்கு கத்தர் கண்டிப்பாக சுகத்தை கொடுக்க மாட்டான்னு தான் நினைக்கேன் அப்படின்னு நம்ம மைண்டில் வந்துடும் பாருங்களேன். இது எல்லாமே நமக்கு இந்த உலகத்திலிருந்து மத டீச்சிங்லேருந்து வர்ற எண்ணம். கத்தர் அப்படி பார்க்கல, அவனை ஒரு மனுஷனாக பார்க்குறாரு. நீ குடிச்சு குடல் கெட்டு போச்சோ, இல்லை எந்த விதத்தில் நோய் வந்துச்சோ, குடிக்காதவங்களுக்கு கூட சிலர் கெட்டு போயிருது, என்ன பண்ணுறது இல்லையா? பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. அது அப்படியே வந்துடுச்சு. செய்கிறவனை மட்டும் இல்லை, செய்யாதவங்க மேலேயும் என்ன இருக்குது, அந்த வியாதியின் ஆளுகை வருகிறது. அப்போ நமக்கு ஒரு தெளிவு இருந்ததுன்னா நீங்கள் எல்லோருக்கும் சுகம் அப்படிங்கிற வெளிப்பாட்டில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, எல்லோருக்கும் சுகம். சுகம் எல்லாருக்கும். சிலருக்கு சுகம், சிலருக்கு வியாதி, இல்லை சிலருக்கு சுகம் கிடைக்கும், சிலருக்கு சுகம் கிடைக்காது. இதுவே கிடையாதுங்க கடவுள்கிட்ட. அவரிடத்தில் வந்த யாவரையும், எல்லாம் சொல்லுங்க, யாவரும். ஆமென். மேத்யூ 8 போடுங்க. பிணியாளி எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். எப்படி வருது பாருங்க. and restore to health all who were sick. ஆமென். எல்லாருடைய அந்த இழந்த சுகங்கள் திரும்ப என்ன பண்ணுச்சான், வந்துச்சான். எல்லாருக்கும், எல்லாருக்குங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும். ஆமென். ஒரு சபை இருக்குன்னா அந்த சபையில் எல்லாரும் சுகமா இருக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 20 லட்சம் மக்கள் மீட்கப்பட்டு ஆண்டவர் என்ன பண்றார், கூட்டிட்டு வரார். சங்கீத புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். சங்கீதம் 107 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். 20 லட்சம் பேருங்க மொத்தம். 20 லட்சம் பேர்ல அங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். என்ன வார்த்தை பாருங்க. 20 லட்சம் பேர்ல ஒருத்தன் கூட பலகீனமா இல்லைங்க. அப்ப இன்னைக்கு பலவீனம் இருக்குதுன்னா அதை எதிர்க்கணும். இயேசுவின் நாமத்துல பலகீனமே போ. ஆமென். நோயே போ இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஒருத்தன் கூட வீக்கா இல்ல, ஒருத்தன் கூட பலகீனமா. 20 லட்சம் பேர். எத்தனை முதியவர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் 70 80 வயசு 100 வயசு 120 வயசு உள்ள இருப்பாங்க. ஒருத்தர் கூட ஒரு நோயும் கிடையாதான். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி அந்த நிழல் செய்த அற்புதமே இதுவென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட மெய்யான மீட்பு இப்போ வந்திருக்குது. இப்போ இது எவ்வளவு நிஜமா இருக்குதுங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். எங்கேயோ நமக்கு வியாதியும் கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டாங்க, அல்லது எங்கேயோ சிலருக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. அப்படி பைபிளில் எங்கேயுமே போடல. எல்லோரையும் குணமாக்கினார், எல்லோருக்கும் சுகம், எல்லா நோயும் என்ன பண்ணார், குணமாக்கினார். யாக்கோபில் பாருங்க, யாக்கோபில் அங்கே சொல்றாரு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள், அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான், சுகமாவான்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இது ஒரு சபை, ஒரு சபையில் யாக்கோபு சொல்றாரு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால்லாம் என்ன, பரவாயில்ல ஒருத்தன் தானே வியாதிப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது கிடையாது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாங்கன்னா என்ன, அப்போ உங்களில் ஒருத்தன் கூட வியாதியா இருக்கக்கூடாது. எவ்வளோ தெளிவை தேவன் நம்ம கொடுக்குறார் பாருங்களேன். அப்போ இனிமேல் வியாதிகளை எதிர்த்து நில்லுங்க. ஆமென். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களுக்காக எதிர்த்து நில்லுங்க, தீமைகளை எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா கர்த்தர் எனக்கு அதை வைக்கவே இல்லை. கர்த்தர் எனக்கு தோல்வியை வைக்கலை, பலவீனத்தை வைக்கலை, நோயை வைக்கலை, நஷ்டத்தை வைக்கலை, கவலையை வைக்கலை, வெட்கத்தை வைக்கலை, எதையுமே என் கர்த்தர் வைக்கலை. ஏன்னா இயேசுவின் சரீரத்திலே மனிதனுடைய நோய் சுமக்கப்பட்டிருக்கிறது. நோய் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவருடைய சரீரத்தில் நோய் என்ன பண்ணப்பட்டது, சுமக்கப்பட்டது. அப்போ நான் சொல்கிறேன், எல்லா நோயும் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். எல்லா கட்டிகளும் மறையும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கண் பிரச்சனைகளும் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். எல்லா வித கால் வேதனைகள் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். வயசானா அப்படிதாங்க இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார், காயப்பட்டிருக்கிறார், நான் சுகமாயிருப்பேன். ஆமென். 120 வயசுங்க மோசேக்கு. முதல்ல 120 வயசு இருக்கிறதே அற்புதம் இல்லையா? ஆனால் அதில் என்ன அற்புதம்னா, அவன் கண் மங்கவில்லையாம், அவன் சரீரத்தின் பலன் குறுகவில்லையாம். அதனால தான் சயின்ஸ் வேற, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வேற. ஆமென். அறிவியல் உலகம் என்பது வேறு, அற்புத உலகம் என்பது வேறு. அறிவியல் உலகங்களில் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் 40 வந்துட்டாலே எதிர்பாருங்க அப்படின்றவாங்க. 40 வந்துட்டாலே என்ன பண்ணுங்க, எல்லாம் வந்துடுங்க. இல்லை நம்ம எதையுமே என்ன பண்ணல, இது பண்ணலை. அது அந்த உலகத்தின் அறிவு அதுதான்.
அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவனுக்கு வயசு எத்தனையா? 120. அப்போ 120. அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் கண்ணு நல்லா தெரியுது. எத்தனை வயசுல? 20 வயசுல. பலன் என்ன பண்ணவே இல்லை, யாராவது என்ன பிடிச்சி கூட்டிட்டு போங்கப்போ அப்படின்லாம் இல்லை. அவர் மலைலாம் மோசே வந்து அப்பப்போ ஆண்டவர் பேச கூப்பிட்டா எங்கே கூடுவார்? மலையில் ஏறுறீங்களா நீங்கள்? சிலர் பாருங்கள் 2 படியில் ஏறுறதுக்கு முடியாது. சிலர் கார்லேயே யாராவது தூக்கி வைக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் போடக்கூடாதாப்பா, இவ்வளோ பெரிய இதை கட்டியிருக்கீங்களா இருந்தாங்க. அவன் மலை ஏறி போகிறான் 120 வயசில். அப்போ எவ்வளோ பலன் நீ நம்ம சும்மா அப்படி படிச்சிடுறோம், யோசித்து பாருங்கள். அப்போ கடவுளோடு அவருடைய பிரசன்னத்தில் வாழுகிற மனிதன் நம் தேவனிடத்தில் வரும் பொழுது, தேவனை நாம் சார்ந்து கொள்ளும்போது, நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணு என்ன ஆகாது? இருள் அடையாது, உங்கள் பலன் குறுகாது. ஆமென். கடவுள் அதை தான் நமக்காக வச்சிருக்கிறார். இது மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. காலேப்னு ஒருத்தர் தான், அவனுக்கு 80 வயசு. காலேப் ஜோஷுவா, இவங்க 2 பேரை பற்றி வேதவசனம் சொல்லுது, 40 வயசில் எங்களுக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் எங்களுக்கு எப்பவும் இருக்குது, இந்த 80 வயசுலையும் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், இளமையான நாட்கள் இருந்த பலன் முதுமையான நாட்களிலும் இருக்க முடியும். கடவுள் உங்களுக்கு அந்த பலனை தருவார். ஆமென். ஆமாம், அப்படி தான் வேதவசனம் சொல்லுது. வயசு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டார். உங்களுக்கு எத்தனையில் ஃப்ரீஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஆமென். அப்படியே பர்த்டே தான் கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பலன் என்ன பலன்? அப்படியே அந்த இளமையில் இருந்த பலன் அப்படியே இருக்கு பாருங்களேன். அப்போ தேவன் சுகத்தின் தேவனாக, பலத்தின் தேவனாக, நன்மைகளின் தேவனாகத்தான் இருக்கிறார் பாருங்க. இந்த தேவனை பார்த்து இந்த வார்த்தையை தியானித்து இதையே பேசிட்டு சிந்திச்சுட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீதிமொழிகள் 4:20 சொல்லுகிறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அதை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அப்போ என்ன நடக்கும்? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆமென். இப்போ நீங்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் உடம்பை ஆரோக்கியப்படுத்துகிற வார்த்தைகள். இதை கேட்டாலே பாடி சரியாயிடும். ஆமென். இதை கேட்டாலே எலும்புகள் பிரச்சனை போயிடும். இதை கேட்டாலே நோய்கள் மறையும். இதை கேட்டாலே சரீரத்தில் புதிய பலன் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உண்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆமாம். and the healing and health to all their flesh. உடலுக்கு அது ஆரோக்கியம். சிலர் நிறைய இருக்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தை நம் ஆத்மாவுக்கு ஆகாரமாக இருக்கிறது அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் பாருங்கள், எடிட் பண்ணியே பேசுகிறது. அதனால தான் வாழ்க்கையிலையும் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக சில வார்த்தைகளை பேசுவோம், அது சொல்லும்போதே ஆத்மாவிலே லிமிட் பண்ணிடுவாங்க பாருங்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, கடவுளுடைய வார்த்தை உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருதான். வசனத்தை கேட்குறவங்க வியாதியில் இருக்க முடியாது. வசனத்தை கேட்கும்போது, வசனம் உள்ளே போகும்போது உடம்பே ஆரோக்கியப்படுகிறது. ஆமென். நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுடையது, நோயற்ற வாழ்வு உங்களுடையது. ஆமென். உலகத்திலே சொல்கிறான் பாருங்கள், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். வேதவசனம் சொல்லுது, உன் வலது கையிலே நான் தீர்க்காயுசையும், உன் இடது கையிலே செல்வத்தையும் நான் கொடுக்கிற தேவன் அப்படிங்கிறார். ஆமென். அப்போ பாருங்கள், கடவுள் வந்து ஆரோக்கியத்தின் தேவனாய், சுகத்தின் தேவனாய், அற்புதங்களின் தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அப்போ தேவன் எதை குறித்து பேசினாலும் அதை குறித்து நிச்சயமானதை அவர் பேசுகிறார். ஆமென். அப்படியே எழுந்து நிற்கலாம், பார்க்கலாம். அப்படியே எழுந்து நில்லுங்க. ஆமென். கர்த்தர் எதை குறித்து பேசினாலும் என்ன பேசுகிறாரு? நிச்சயமானதை பேசுகிறார், நிலையானதை பேசுகிறார், உறுதியானதை அவர் பேசுகிறார். மிக தெளிவான ஒன்றை அவர் உங்களோடு என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இன்னைக்கு மாலையில் ஒரு உறுதி இருக்குது, ஒரு நிச்சயம் இருக்கா? இப்போமே கை வச்சா எழுப்பிடுவீங்களா? ஆமென். உங்கள் கை வச்சா எழும்புமா? வியாதிகள் மறையுமா? இப்போமே போய் கை வைங்க, தம்பி மேலே கை வைங்க, இன்னைக்கு இரவே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமென். ஆமென். உங்களுக்கு பிரியமான உங்கள் நோய் வாய்ப்பட்டிருந்தா,
உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு ஏதோ ஒரு பலகீனம் இருந்தா நீங்க சொல்லுங்க, எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார், எல்லோரையும் இயேசு குணமாக்கினார், எல்லா நோயையும் இயேசு குணமாக்கினார். ஆமென். இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையின் திருப்பங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஒரு அற்புத உலகங்களை அவங்களை பார்க்கட்டும். ஆமென். அவங்க ஃபைனான்சியலா இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும், வாட் எவர் பி டாடி, யூ ஆர் த காட் ஆஃப் வண்டர், யுவர் நேம் இஸ் வண்டர். ஆமென், 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 ஆமென். உம்முடைய நாமம் அதிசயமாய் இருக்கிறது. நீர் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறீர், குணமாக்குகிறவராக இருக்கிறீர். எல்லோரையும் குணமாக்கி, எல்லா நோயையும் குணமாக்கி, இப்போதே சரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மறுரூபங்கள் நடப்பதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை எந்த நோய்களும் சரீரங்களை விட்டு நீங்குவதாக என்று நாங்கள் கட்டளை இடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus, be healed in the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Ora shatala pratara balara. ஆமென், ஆமென். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சரத்தின் நோய்கள் குணமடைகிறது. ஆமென், 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 ஆமென். உறுதியற்ற, ஆமென், 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 கமா போடுகிற ஒரு இப்படிதான் அப்படிதான் நிச்சயமில்லாமல் சொல்லுகிறதை தாண்டிய ஒரு உலகத்திலே, அறிவியலை தாண்டிய ஒரு அற்புத உலகத்திற்கு எங்களை அழைப்பதற்காக நன்றி அப்பா. ஆமென், 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 ஆமென். தண்ணீரிலே மனிதன் மூழ்குவான் என்பது இயற்கை, ஆனால் அதிலே நடக்க வைத்தவர், காற்றையும் கடலையும் அதற்றினவர், மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே வென்று மரித்து உயிரோடு எழும்பினவர். ஜீவனுள்ள காரியங்களை மக்கள் பார்க்கட்டும், பலனுள்ள காரியங்களை மக்கள் பார்க்கட்டும், விடுதலைகளை மக்கள் அனுபவிக்கட்டும். ஆமென். பெறுகிறவர்களாய் மட்டுமல்ல, இவர்கள் போய் கைகளை வைக்கும் பொழுது வியாதிகள் மறைவதாக, இவர்கள் போய் பேசும் பொழுது சுகம் வெளிப்படுவதாக, இவர்கள் போய் நிற்கும் பொழுது பிசாசுகள் துரத்தப்படுவதாக, இவர்கள் போகும்போது நிழல் பட்டு ஜனங்கள் குணமடைவார்களாக. Makora sheke lebranta labarabalara nemoko lebrante rebele. எல்லா குழப்பங்களும் நீக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா கன்ஃபியூஷன்ஸ் நீங்குகிறதற்காய் நன்றி. தேவனிடத்திலே அதிக உறுதியும், தேவனிடத்திலே அதிக நிச்சயமும், தேவனிடத்திலே அதிக நம்பிக்கையும் உடையவர்களாய், தெளிவுள்ளவர்களாய், அவரிடத்திலிருந்து சகலத்தையும் பெறுகிறவர்களாய், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ளே தோற்றுவிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினாலே இன்னைக்கு வந்த எல்லா பிள்ளைகளை நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஒரு உறுதியோடு செல்லட்டும், நிச்சயத்தோடு செல்லட்டும். ஆம் அல்ல, ஆம் அல்ல என்று இல்லை, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது, நிச்சயமாகவே என்று இருக்கிறது. என் தேவன் நிச்சயமானவர், அவருடைய வாக்குகள் நிச்சயமானது, அவர் தருகிற சுகம் நிச்சயமானது. அவரிடத்திலே உறுதியற்ற காரியங்கள் அல்ல, உறுதியான காரியங்கள் இருக்கிறது என்கிற தெளிவோடு அவர்கள் செல்லட்டும். தாப்பனே, செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென், ஆமென். கர்த்தருக்கென்று நாம் விதைக்க போகிறோம், நாம் கொடுக்க போகிறோம். இது தேவனுக்கென்று நாம் நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய கனத்தை செலுத்தும் ஒரு நேரம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். அது ஒரு நன்றி, வேற ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் தான் நமக்கு கொடுக்குறார், கர்த்தர் தான் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கறது மூலம் சொல்கிறோம். இது நான் சம்பாதிக்கலைங்க, சம்பாதிச்சா கூட இந்த பலனை எனக்கு கொடுத்தது அவர் தான், கடவுளுக்கு நான் நன்றியாக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறதுனுடைய விளைவாகத்தான் நாம் கொடுக்குறோம். அவ்வளோதான் விஷயம். ஸோ ஆன்லைனில் பார்க்குறவங்க, நீங்கள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். ஸோ நாம் இப்போ பாடல் பாடும்பொழுது நம் கர்த்தருக்கென்று நாம் கொடுப்போம். ஆமென், ஆமென்.